டாடா மோட்டர்ஸ் வந்து மிகப்பெரிய ஃபால். அதுக்கு என்னென்ன ரீசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து 80% குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஜெயலலிதா. ஜேஆர் மட்டுமே 75% கம்மியா இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்களோட மெயின் சப்ளையர் வந்து நிறைய ஃபயர் ஆக்ஷன் இருக்கு. ஸோ அதனால அவங்க சப்ளையர் கிடைக்கல. ஸோ இது மெயின் ரீசன். அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் வந்து அதிகமாயிட்டு. ஸோ அதே மாதிரி எபிடா மார்ஜின் வந்து 7% கிட்ட இருந்துச்சு. இப்போ ஒரு 4% தான் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நிறைய இருந்துச்சு. இப்போ அது நெகட்டிவா மாறப்போது அடுத்த குவார்டர் 1 இருந்து. ஸோ இதெல்லாம் பார்க்க போறோம். டாடா மோட்டர்ஸ்க்கு ஒரு பேட் நியூஸ். அதே மாதிரி போஸ்ட்ல இருந்து சந்திரசேகர் வந்து ரிசைன் பண்றது டாடா சன்ல இருந்து டாடா மோட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய அடி. இதெல்லாம் ஓவராலா ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கு டாடா மோட்டர்ஸ். ஓகே, இதுலயும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. லோக்கல்ல டாடா மோட்டர்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இவி சேல்ஸ் வந்து 112% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது பிளஸ், இது மைனஸ். ஓகே.